வணக்கம். நான் ஆர்எஸ்பி பேசுகிறேன். ஆர்எஸ்பி ஃபிலிம் கம்பெனிலேருந்து. இந்த வீடியோ எடுக்கும்போது வர்ணாவோட வியூஸ் கவுண்ட் 51,000 தாண்டி இருக்குது. அண்டு இதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு பிஆர் ஸ்டண்ட்டும் பண்ணாமல், எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணாமல், ஜஸ்ட் நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லையும் மட்டும்தான் நான் பின் பண்ணியிருந்தேன். அதுக்கான வரவேற்புங்கிறது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணி அதை மற்றவங்க பார்த்து அவங்களும் அப்ரிஷியேட் பண்ணி வேர்ட் ஆஃப் மவுத்தில் எவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்கிறது பெரிய விஷயம். அண்ட் இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஆடியன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக ஒரு படம் கொடுத்த ஒரு திருப்தியோடு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். ஹவு வர்ணா வாஸ் மேட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஃபைல் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயம் பேச போகிறேன். எவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு ப்ரிசைஸாக எடிட்டில் கட் பண்ணி உங்களுக்கு அவுட்கம் கொடுக்க பார்க்குறேன். ஃபெல்லோ ஃபிலிம் மேக்கர்ஸ், என்னோடய அசிஸ்டன்ஸ், என்னை சுற்றி இருக்கிற டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தை இதிலேருந்து ஒரு டேக்அவேவாக எடுத்துகிட்டு போவாங்க. பிகாஸ் இட்ஸ் அ கம்ப்ளீட் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ். வர்ணா ஒரு 2.5 நாளில் ஷூட் பண்ணப்பட்ட படம், 1.5 மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்ட படம். ப்ரிசைஸ்லி நம்ம டைம் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நாளுக்குள்ளே ஒரு 1 ஹவர் ஃபிலிம் பக்காவாக அவுட்புட் எடுத்து டெலிவரி பண்ணியிருக்கோம். ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு, இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் ஆர்எஸ்பின்னு சொல்லி நான் இந்த படத்தை ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ இந்த ஆர்எஸ்பிஎஸ் வேர்ல்டு என்ன சொல்லுது, இதில் என்னென்ன வரப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பேசலாம். வர்ணாவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நியூலாவை பற்றி பேசணும். ஏன்னா இதோட ஆரிஜினே அதுதான். 2014-15 டைமில் நான் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக ஆஃப்கேட் ப்ரிப்பரேஷனில் இருந்தப்போ நான் சில கேஸ் ஸ்டடீஸை படிக்க ஆரம்பித்தேன். ஸோ பேசிக்காகவே சைபர் க்ரைம் சம்மந்தப்பட்ட கேஸஸை ஸ்டடி பண்ணுறது, இது வரைக்கும் வெளியில் பெருசாக தெரியாத ஆனால் மிகப்பெரிய சவால்களாக இருந்த கேஸஸை படிக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. அந்த மாதிரி ஃபேஸ் பண்ண இல்லை படித்த ஒரு ஆர்டிக்கல் அண்ட் நிறையா கேஸஸோட கிளப்பிங், அதாவது இது எல்லாத்தையும் ஒரு வேர்ல்டுக்குள்ளே கொண்டு வந்தால், இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணது ஒரு டீமாக இருந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன ஐடியாவில் ஆரம்பித்த ஒரு ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் தான் இது. 2014-15 இதை நான் பண்ண ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். 16 என்னோடய யூனிவர்ஸ்க்கான கேஸை நான் பிளெண்ட் பண்ணி ஃபஸ்ட் டிராஃப்ட் எழுதி முடித்தேன். எழுதி முடிக்கும் போது பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு புக்காக வந்துருச்சு. அது நியர்லி ஒரு 1000 பேஜஸ் கிட்ட வந்துருச்சு. இதை ப்ராப்பராக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி சினிமேட்டிக் ஸ்க்ரீன் பிளேயில் அவுட்கம் எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அப்படி ப்ராசஸ் பண்ணும்போது கிடச்ச ஒரு ப்ராஜெக்ட் தான் நியூலா, இதோட ஆரிஜின். ஸோ என்னோடய ஐடியா என்னென்னா, ஒரு என்கிரிப்ஷன் கோடு இல்லைனா ஒரு டெக், அந்த டெக்கு எப்படி ஒரு அபரிவிதமான வளர்ச்சிக்கு பயன்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சில தப்பான விஷயங்களுக்கும் படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு டேர்மை காயின் பண்ணேன். அதுக்கு ஒரு பேர் வைக்கல. ஸோ கடைசியாக பிளான் பண்ணது நியூலா டெக் அப்படின்னு ஒன்று வைக்கலாம். அந்த கோட்ஸை கண்டுபிடிச்சவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளை பண்ணுறவங்க அவங்க பேரை வச்சுக்குவாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சது 6 பேர். அந்த 6 பேரோட நேம்ஸோட ஃபஸ்ட் லெட்டரை இந்த டெக்குக்கு வச்சதா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் நியூலா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ நியூலாவோட எபிசோட்ஸ் 2016 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அலோன் அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன். அந்த ஸ்கிரிப்ட்டு ஆக்சுவலாக 2014 நான் எழுதி வச்சுருந்த ஒரு ஹேக்கர் பார்த்தோன்னா ஒரு கதை. ஸோ அந்த கதை இதில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், பிகாஸ் நியூலா ஒரு சைபர் இதை டீல் பண்ணுது, அதே மாதிரி இதுவும் ஹேக்கர் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாவில் பிளெண்ட் பண்ணேன். நல்லா ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ இதை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மகரமோட யூனிவர்ஸை அப்போயே நான் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ மீன் மகரமோட அதுதான் ஃபைனல் கேம் மாதிரி இருக்கணும், ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்கணும். எப்போ பண்ண போகிறோம்லாம் தெரியாது, பட் கதை எழுத பிடிக்கும். ஸோ நான் அந்த ப்ராசஸில் உட்காந்துருந்தேன். 2017 முடியும் போது என்கிட்ட ஒரு 5 கதைகள் இருந்துச்சு. அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ரிலேட்டடு, ஒன்றும் கனெக்டடாக இருந்ததுனால சரி இதை நம்ம எப்போயாவது பண்ணும்போது ஒரு வெப் சீரிஸாக பண்ணலாம்
2021 நியூலாவை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் சேர்த்துட்டு நியூலா எடுத்தேன். பட் டெக்னிக்கலி ஒரு டிரெக்ஷன் சைடோ இல்லை கேமரா சைடோ நான் பொட்டென்ஷியலாக அந்த டைமில் இருந்தேன்னா அப்போ எனக்கு செல்ஃப் டவுட் வந்து நிறைய இருந்துச்சு. பட் ஒரு அட்டம் ட்ரை பண்ணலான்னு நியூலா ட்ரை பண்ணேன். அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. ஸ்க்ரீனிங் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 1000 பீப்புள் கிட்ட வந்து பார்த்தாங்க. ஸோ 1000 பீப்புள் வந்து ஃப்ரீ ஸ்க்ரீனிங்கை வந்து 8 ஷோ 9 ஷோ உட்காந்து பார்க்குற அளவுக்கு வர்றாங்க அப்படின்றப்ப சரி இந்த படம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், இந்த யூனிவர்ஸை கண்டினியூ பண்ணுவோம். பட் நியூலாவில் பண்ண தப்பை அடுத்த படங்களில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக சவுண்டாக டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வர்ணா பண்ணியிருக்கேன். 2022 மகரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மகரம் ஸ்டார்ட் பண்ணி 2023 மிடில் அது முடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் தான் யோசித்தேன், வர்ணா வந்து தனி கதையாக தான் இருந்துச்சு. அது மகரம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, க்ரோனாலஜிக்கலி ஆர்டரை திருப்பி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலோன் அண்டு வர்ணா ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகரம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து இட் டீல்ஸ் வித் இந்த நியூலா டெக்கு ஒரு மோசமான ஒருத்தன் கைக்கு போகுது. அவன் ஒரு இன்டர்நேஷ்னல் சிண்டிகேட் ரன் பண்ணிகிட்ருக்கான். அது வெளியில் தெரியாது. அந்த சிண்டிகேட்டுக்கு இந்த டெக்கை எப்படி யூஸ் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷனில் மறுபடியும் ரீரைட் பண்ணேன். இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சி கிராக் பண்ணுறதுக்கு நமக்கு ரா இருக்குது, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, ப்ரைவேட் ஏஜென்சிஸ் இருக்குது, சிஐஏ அப்படின்னு எல்லா உலகம் முழுக்க நிறைய ஏஜென்சி இருக்குது. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இதுக்காக தனியாக நம்ம ஒரு இதை உருவாக்கலாம் அப்படின்றப்ப நான் வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் 2013 ஹைட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன். அதில் சிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து சிடிஎஃப் க்ரைம் டெர்மினேட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு வந்து அதில் பண்ணி வச்சுருந்தேன். அந்த இது வந்து அந்த இதோட ஒர்க்கு ரூல்ஸு லாஸு அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எழுதி வச்சுருந்தேன். அந்த பிளானில் இருக்க டீம் இந்த ஆன்டகனிஸ்ட் பார்ட்டை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அதை தான் நியூலால் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். சேம் திங் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரொட்டகனிஸ்ட் சைடு டீம்ஸை நான் பிரித்தேன். அப்படி பிரிக்கும் போது இட் பிகம் வெரி ஹியூஜ் ப்ராஜெக்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்டை நான் டேக் ஓவர் பண்ணி எப்படி முடிக்க போகிறேன் அப்படின்ற டவுட்டில் இருந்தேன். ஸோ அதுக்காக நிறையா சம்பாதிக்க வேண்டியது இருந்துச்சு. சம்பாதிச்சேன், நானே ப்ரொடியூசர் ஆனேன், நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட பேசினேன், வச்சேன், எல்லாம் போச்சு, மீட்டிங்ஸ்லாம் போச்சு. பட் இது எக்ஸ்பெரிமெண்டல் அட்டம்ப்டாக இருக்கிறதுனால பிஸ்னஸாக பார்க்கும்போது சிலர் பின்வாங்கினாங்க, சிலர் வந்து ரிஜெக்ஷன்ஸ் போனாங்க. ஏன்னா இதில் எதுலேயுமே லவ் இருக்காது, காமெடி இருக்காது, ஒரு கமர்ஷியல் சினிமாக்கான ஆஸ்பெக்ட்ஸ் பெருசாக இருக்காது. இட் ஒன்லி டீல்ஸ் வித் கேசஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி தான் இருக்கும். பட் இட் நீட்ஸ் மோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக நம்ம வந்து செட்டு காட்டணும், நிறைய விஷயங்கள் புதுசாக ஒரு வேர்ல்டே பில்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப நிறைய ஹர்டில்ஸ் இருந்துச்சு. சரி, இதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணப்போ எனக்கு இருந்த பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் செட்டு பண்ண முடியாது, என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் கிடையாது. ஆனால் வேறு ஏதாவது ஒரு வகையில் இந்த உலகத்தை வேறு மாதிரி காட்டணும்னு நினச்சேன். அதனால் லைட்டிங்ஸ் அண்ட் சினிமேட்டிக் கேமரா ஆங்கிள்ஸை வந்து நமக்கேற்ற மாதிரி இந்த வேர்ல்டுனா இப்படி தான் இருக்கும்ன்ட்டு ஒரு காயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நியூலால் இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணேன். சிலது பேக் ஃபயர் ஆச்சு. மறுபடியும் ஸ்டடி பண்ணேன். அப்புறம் மகரம் போய் எடுத்தேன். அப்புறமா வந்து வர்ணா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த அலோன் இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் அதுவும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நான் பில்ட் பண்ணேன். அப்போ இது ஃபைனலாக வந்து ஆர்எஸ்பிஎஸ் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி ஒன்று உருவாயிடுச்சு. இந்த வீடியோ வந்து வர்ணாவோட ப்ராசஸை டாக்குமெண்ட் பண்ணுறது. நான் நியூலாலேருந்தே டாக்குமெண்ட்டு பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அது முடியலை. அப்போ இருந்த ரிசோர்ஸஸ், அப்போ இருந்த வசதி வாய்ப்புகளை பொறுத்து பண்ண முடியல, ஐடியாவும் இல்லை. ஸோ வர்ணாலேருந்து இந்த டாக்குமெண்டேஷனை ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வர்ணாவோட ஸ்கிரிப்டிங்கில் ஆரம்பிக்கும் போது இனிஷியலாக நியூலாவில் பண்ண அதே டீம் இங்கே பண்ணணுங்கிற ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு கேஸ்டிங் வைஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கேஸ்டிங்கை மறுபடியும் பண்ண முடியல. வேறு ப்ராஜெக்ட்ஸில் அவங்கள இருந்ததுனால சிலர் வந்து சேஞ்ச் ஆஃப் ஃபீல்டு ஆகிட்டாங்க, சிலர் வந்து கான்டாக்டில் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் நான் யோசித்தேன், சரி இப்போ வந்து நம்ம வர்ணா பண்ணணும், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றப்ப இங்கே இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு டீம், ஃப்ரெஷ் டீம். நான் இந்த வருஷம்தான் அவங்க எல்லாருமே ரெக்ரூட் பண்ணேன். ரெக்ரூட்டுங்கிறத விட எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறோம், அவ்வளோதான்.
ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. ஃப்ரீ டைமில் சண்டேஸில் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ வர்ணான்னு எடுக்கும்போது நம்மளால் லாங் ஷெட்யூல் போட முடியாது. லாங் ஷெட்யூல் போட்டால் ஆகிற செலவை பார்க்கவும் முடியாது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்கிரிப்ட் வைஸாகவே நான் வந்து இது 2 மணி நேரம் ஸ்கிரிப்டை எப்படி வந்து மினிமலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ உட்காந்து புது ஸ்க்ரீன் ப்ளே எழுதினேன். கதையோட அம்சங்கள் எதுவும் மாறாமல் கரெக்டான டெலிவரி கொடுக்கறதுக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தப்போ ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரை வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். படத்தோட ஸ்கிரிப்டிங்கிலேருந்து ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். வர்ணாவுக்கு ஒரே சீன் தான் 8 நிமிஷம். அந்த 8 நிமிஷத்துக்குள்ளே வர்ணா யார், எங்கே வேலை பார்க்குறா, அவள் யார் கூட இருக்கா, யாரை சந்திக்கிறா, என்னென்ன அவளை கடத்திடுறாங்க, இந்த எல்லாத்தையுமே ஒரு 8 நிமிஷம் 8 பேப்பருக்குள்ளே அதை முடிக்கணும் அப்படின்னு எழுதினேன். ஸோ அது எழுதி முடிக்கும் போது ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு அச்சீவ் பண்ண ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பிகாஸ் ஒரு படத்தோட அரை மணி நேரம் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் அவரோட லைஃப் எப்படி, என்ன மாதிரி அவளுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் என்ன, வேலை பார்க்குற ஆஃபீஸ் என்ன, இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு, ஒரு சாங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணதுனால அது எதுவுமே இருக்காது. ஆனால் நான் வந்து வர்ணாங்கிற கேரக்டர் ஆடியன்ஸோட ட்ராவல் பண்ண வைக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேர அவகாசம் 8 நிமிஷம் தான். 8லேருந்து 12 நிமிஷம் அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் உட்காந்து அது ஒரு சேலஞ்சிங்கான பார்ட்டு எழுதி முடித்தேன். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, வர்ணா மாட்டிக்கிட்டா. மாட்டினதுக்கப்புறம் அவள் எப்படி வந்து இதுலேருந்து வெளியில் வரப்போகிறா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேரக்டர் இன்ட்ரோ இருக்கணும். இதை வந்து நான் 25 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிக்கணும். ஆனால் ஆக்சுவல் ஸ்கிரிப்டில் வந்துட்டு 30 மினிட் அது ஒரு டியூரேஷன் இருந்துச்சு. ஸோ அது வந்து எப்படின்னா 20-25 மினிட்ஸ்க்குள்ளே ஓவராலாக வர்ணா வந்து அந்த இதாகி அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் எனக்கு 30 மினிட்ஸ் தான் டியூரேஷன். அடுத்த 15 மினிட்குள்ளே 15 to 18 மினிட்குள்ளே அந்த டியூரேஷனையும் நான் கொடுக்கணும். ஸோ அதுவும் ஒரு சேலஞ்சிங்கான ரைட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷேட்ஸ் மாறுறது, அதுக்கப்புறம் அவளோட ட்ராவலு, அமர் யார், இப்போ காப்பாற்றினவன் கல்கிங்கிற சொல்லிவிட்டு அவளை காப்பாற்றிருக்கான், இப்போ அவள் வீட்டுக்கு போவாளா, என்ன ஆவான்னா அந்த கன்ஃபியூஷன் அந்த சாப்டர் பேரை கன்ஃபியூஷன் சாப்டர்னு எழுதியிருந்தேன். ஸோ அந்த கன்ஃபியூஷனில் ஒரு விஷயங்கள் தெரிய வருது. ஸோ அதை வந்து 20 மினிட்ஸில் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த போர்ஷனை ஃபுல்லாகவே எடுத்துருவோம், 40 மினிட் வருது, அதை ஃபுல்லாகவே எடுத்துருவோன்னு ஸ்கிரிப்ட் லெவலில் அதை வச்சுட்டேன். அடுத்தது அந்த போலீஸோட இன்ட்ரோகேஷன்ஸு அது தனியாக எழுதுனேன். ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்தையும் பார்த்து எழுதிட்டு கிளைமேக்ஸ் வந்து இட் ஷுட் லீட் டு அலோன் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஆக்சுவலாக வர்ணாவோட கிளைமேக்ஸ் அந்த எஸ்ஐ கிருஷ்ணனை கொலை பண்ணுறது தான். கொன்னுட்டு அதோட லீடு வந்து இன்னொருத்தன் வருவான், அவனை போய் பார்த்துட்டு கிளைமேக்ஸ் ஒரு ½ அன் ஹவர் இருக்கும். ஸோ அதோட அந்த கதை முடியும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதை வந்து இந்த யூனிவர்ஸ் கனெக்டில் பார்க்கும்போது இது பொட்டென்ஷியல் இருக்குது, இதோட பார்ட்டை வந்து அலோனில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரெடியாச்சு. அந்த ஸ்க்ரீன் ப்ளேவை ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணி இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு இருந்த சேலஞ்ச் என்னென்னா, லாஸ்ட் 8 மினிட்ஸ் வந்து ஐ ஹேவ் டு டெல் ஜி சிண்டிகேட்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் அது போகுது, கம்யூனிகேஷன் நெட்வொர்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க, இந்த பிளாட் பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனால் இதை எப்படி கன்வே பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு நியூலாவோட கனெக்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ நியூலா கனெக்ட் இதுக்குள்ளே கொண்டு வர்றோம் அப்படின்னா நியூலாவை கனெக்ட் பண்ணணும். பட் இந்த கதையிலேருந்து அது ஃபாரவே இருக்கும். நியூலா வேறு மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டு, எடுத்த வரைக்கும் இருக்கிற குவாலிட்டி ஆஃப் மேக்கிங் வந்து ரொம்ப ஒரு இப்போ பண்ணியிருக்க ஸ்டாண்டர்டோட கம்மியானது. இது எப்படி கனெக்ட் பண்ண போகிறோன்ற ஐடியாவில் இருக்கும்போது ஐ காட் டு நோ தட் இது வந்து மகரமில் ஓப்பனிங்கில் இருந்த ஒரு சீனை வந்து ஆல்ரெடி ஷூட் பண்ண சீனை இதில் இன்க்ளூட் பண்ணிடலாம். அப்போ அதுவும் மேட்ச் ஆகும்போது பக்காவாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளைமேக்ஸை இந்த ஷூட்டுக்காக மாற்றினேன். ஸோ 2-2.5 மணி நேரம் வரக்கூடிய படத்தை ஒரு 1-1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எழுதிட்டு ஷூட் போயாச்சு. பட் ஸ்கிரிப்டாக பார்க்கும்போது சரியாக இருந்தது. ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் வந்து ஒரு லேக் இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, அது போஸ்ட்டில் தான் எடிட் பண்ணணும், எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்க சொன்னேன். சரி, எடிட்டிங்கில் தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்டோபர் ரிலீஸை தள்ளி வச்சேன். ஸோ ஸ்கிரிப்டிங் லெவலில் மேக்ஸிமம் எடிட் பண்ணி பக்காவான ஒரு படமாக கொடுக்கணுன்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ரீ ப்ரொடக்ஷனில் உட்காரும்போது தான் எனக்கு மினிமம் ஒரு 5 நாளாவது தேவைப்படும்னு தோணுச்சு. ஆனால் என்கிட்ட இருந்தது 2.5 நாளுக்கான பட்ஜெட் தான். 2.5 நாளுங்கிறத விட 2 நைட்டு ஒரு பகல் இவ்வளோ தான் இருக்குது. இந்த டைமிங்குள்ளே இந்த படத்தை மொத்தமாக புல் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ என்ன பண்ணேன், எல்லாமே பேப்பர் ஒர்க்கில் ரெடி பண்ணணும்.
எல்லாமே பேப்பர் ஒர்க்காக கரெக்டாக கையில் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே உட்காந்து டிஸ்கஸோ யோசிக்கிறதுக்கோ டைம் இருக்காது. ஸோ நம்ம அப்படியே டக்கு 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 டக்குன்னு நகர்ந்துடலாம். என்ன நினச்சோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லி பேப்பர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கேமரா டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ கேமரா டிபார்ட்மெண்ட் வரும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து தீமும் இந்த படத்தோட மூடும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணேன். ஏன்னா மகரமில் ஆல்ரெடி ஒன்று செட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு தீம். க்ரீன் அண்ட் பிளாக் இதுதான் வந்து ஷேட்ஸாக இருக்கணும். அப்போ படத்தோட ஃபீலே வந்து ஒரு டார்க் ஃபீலில் இருக்கும். இந்த டார்க் ஃபீலை வர்ணாவில் வந்து இன்கார்ப்ரேட் பண்ணி கொண்டு வரணும். பிகாஸ் ஆல் த ஃபிலிம்ஸ் ஆர் ஃபாலோயிங் அண்டர் திஸ் அந்த ஒரே யூனிவர்ஸ்குள்ளே வர்றதுனால என்னால் இது பண்ண முடியும். ஏன்னா இந்த கதைகளுக்கு நான் பெருசாக செட்டு போட முடியாது, பெருசாக சில விஷயங்கள் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப யோசித்தேன், சரி கலர் அண்ட் தீமில் நம்ம ஒரு அச்சீவ் பண்ணோம்னா இந்த படம் மட்டும் தனியாக தெரியும், இந்த வேர்ல்டில் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி தான். டப்பான்னு புரியல அப்படின்ட்டு போயிடுவாங்க. இல்லைனா என்னடா இருட்டில் எடுத்து வச்சுருக்கேன்னு போயிடுவாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பார்த்து செஞ்சுமே இருட்டில் இடம் எடுத்துருக்கேங்கிற இது வருது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா சினிமாட்டோகிராஃபி வைஸ் வந்து பேசிக்ஸ் கிராமர்ஸோ ரூல்ஸோ இல்லாமல் எமோஷன்ஸை கடத்துகிற ஆங்கிள்ஸு எப்படிலாம் இருக்கணும்னு பிளான் பண்ணி எழுதிட்டேன். நீங்கள் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ஷாட்டு, ஒயிட் ஷாட்டு, ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டேஜிங்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வர்ணா கடத்தப்படும் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வர்ணாவோடு ட்ராவல் பண்ணணும். வர்ணாவோட நீங்கள் அவள் கூட இருந்தீங்கன்னா அவள் பார்க்குற மனுஷங்க, அவள் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவள் மூலயமா பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டம், ஒரு கன்ஃபியூஷன், எங்கே இருக்கோம்னே தெரியாமல் ஒரு இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலை கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாத்தையும் வந்து க்ளோஸ்அப்பு, கொஞ்சம் ஒயிட் க்ளோஸ்அப், மிட் க்ளோஸ்அப்பு அந்த ரேஞ்சிலே கொண்டு போயிட்டேன். அதிகபட்சம் மிட்டுன்னா என்னென்ன, இப்போ நான் அந்த வீடியோவில் உட்காந்துருக்கேன்னா இந்த லெவல், இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி ஷார்ட் டிவிஷன் எழுதிட்டேன். ஸோ எனக்கு ஒரு காப்பி வச்சுக்கிட்டேன். லைட்டிங்கில் வரும்போது தான் சேலஞ்ச் இருந்துச்சு. எனக்கு இருக்க பட்ஜெட்டில் என்னால் ஒரு லைட்டு தான் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு கேமரா, ஒரு லைட்டு, இவ்வளோ தான். போலீஸ் ஸ்டேஷன் செட்டில் மட்டும் என்னால் வீடியோ லைட் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. சரி அதை பண்ணிக்கிறலாம், ஏன்னா அது கம்பேக்டாக செட்டோடு சேர்ந்து வரும்ட்டாங்க. சரி ஓகே, அதை அகாமடேட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணியாச்சு. ஸோ ஒரே ஒரு LC500 வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு யூஸ் பண்ணுற லைட்டு. அந்த லைட்டை வச்சு நம்ம ஒரு செட்டையே ஃப்ளோர் லைட்டிங் செட் பண்ணணும், எப்பட்றா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த லைட்டை வாங்கிட்டு வந்துட்டு நான் ஷூட் பண்ண போகிற இடத்த எல்லாத்துக்கும் போய் பார்த்து லைட் வச்சு செட் பண்ணி பார்த்தேன். எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத நான் சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு கால்குலேஷனில் வந்துட்டேன். ஸோ எனக்கு போகிற இடத்துலலாம் ஒரு டியூப் லைட்டோ, இல்லை ஒரு குண்டு பல்போ, இல்லைனா ஒரு CFL டியூபோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைட் சோர்ஸ், இல்லை ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைட் சோர்ஸ் இருந்துச்சு. சரி, இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆடானாக யூஸ் பண்ணிக்கிறலாம், பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவோம், இது ஒரு ட்ரை தான், பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து லைட்டிங் டிபார்ட்மெண்ட்டு செட் பண்ணிட்டேன். கேமராஸ்க்கும் ஷார்ட் டிவிஷன் ஃபுல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஆர்டிஸ்ட் பக்கம் வந்தேன். இப்போ எனக்கு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு இந்த மொத்த யூனிவர்ஸையும் சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் கூட ட்ராவல் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும், இந்த கதை பெருசு, இந்த மாதிரி சொன்னோன்னா அவங்களுக்கு மலைப்பாயிடும். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு முன்னாடியே இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து இருள்வெளின்னு ஒரு படம் பண்ணும்போது இது ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயந்தான், ட்ராப் ஆகிடுவோம், இதுலேயே 1 வருஷம் 2 வருஷம் போயிடும், பெருசாக பேமெண்ட்டும் இருக்காது, பெருசாக ஃப்யூச்சர் இருக்காது, கரியர் க்ரோத், இந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் இருக்கும் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது சரி ஓகே, நம்ம இந்த முறை அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அது நடக்கவே இல்லை. அந்த மாதிரி நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்லி இது பண்ணும்போது இருள்வெளிக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் மூவ் பண்ணும்போது எல்லாமே ஒரு இது கூடுவாங்க. அதுக்கப்புறம் சுச்சுவேஷன்ஸ் எப்படி வேணால் மாறும், பிரிஞ்சு பறந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்டை வச்சுட்டு உட்காண்ட்ருக்க வேண்டியதாக இருக்கும். சரி ஃபஸ்ட்டு இது ஒரு ஹிட்டு கொடுப்போம், இது ஹிட் ஆச்சுன்னா இந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே மறுபடியும் நம்ம கூட இருப்பாங்க. ஏன்னா சொல்ல முடியாது, ஏன்னா நான் 6-7 மாதமாக தான்
இப்போ இருக்க டீமோட ட்ராவல் பண்ணுறேன். வர்ணாக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாம் எங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ வி ஹேவ் அ பாண்ட் இப்போ. பட் இந்த ஒரு பாண்ட் மட்டுமே ஒரு ப்ராஜெக்டை டேக் ஆஃப் பண்ணுறதுக்கான இதுவாக இருக்குமான்னா தெரியாது. பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, ஆர்டிஸ்ட் யாருக்குமே கதை சொல்லலை. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. இது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. இதுவாக பார்த்திங்கன்னா, ஆர்டிஸ்ட்டுக்கு ஏன் கதை சொல்லாமல் நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன்கிட்ட போய் 10th பப்ளிக் கொஷின் பேப்பர் கொடுத்தா அவனுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் என்னோடய ஆர்டிஸ்ட் இப்போ இருக்காங்க. ஏன்னா இவங்க இப்போ 1 இயராக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு நல்ல தேர்ந்த நடிகர்களை வச்சு நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணேன்னா எனக்கு பட்ஜெட் பெருசாக வரும், ரொம்ப பெருசாகும். அப்போ இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ண முடியாது. ஆனால் எங்கிட்ட இருக்க பட்ஜெட்டில் இந்த நடிகர்களை வச்சு நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. ஸோ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணேன். ஆர்டிஸ்ட்டுக்கு கதை சொல்ல வேண்டாம், ஆன் செட்டில் அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ஸை உருவாக்கி கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், ஒருத்தங்க வந்து இப்போது குழப்பமான மனநிலை, ஆனால் அதை வெளியே காமிச்சிக்காமல் நான் தைரியமாக இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க நடிக்கணும் அப்படின்னா they have to behave. என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் இஸ் ஆல் அபவுட் இட்ஸ் பிஹேவிங். அந்த சுச்சுவேஷனுக்கு பிஹேவ் பண்ணணும். இதுதான் நான் பிலீவ் பண்ணுறது ஆஸ் அ டேரக்டராக. ஆனால் இவங்களுக்கு சொல்லி அவங்க இதை நடிக்கணும்னு நடித்தாங்க அப்படின்னா பச்சையாக தெரிஞ்சிடும். பிகாஸ் அவங்க கிட்டத்தட்ட 0லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 5 ஸ்டெப்ஸ் அவங்க க்ராஸ் பண்ணணும். அதுக்கான பிளாட்ஃபார்மோ இதுவோ நான் இப்போ உருவாக்கி கொடுத்து வர்ணாவுக்கு போனேன்னா லேட் ஆகிடும். ஏன்னா அடுத்த வருஷம் மகரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த கேப்புக்குள்ளே நான் அந்த 2 ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணணுங்கிறத ப்ரெஷரில் நான் இருக்கேன். இந்த ப்ரெஷரில் நான் இருக்கிறதுனால நான் இந்த ஆர்டிஸ்ட்டை எனக்கு ஏற்ற மாதிரி நான் மேனிபுலேட் பண்ணி கொண்டு வரணும், ஒர்க்குக்கு மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். பட் திஸ் இஸ் ஆல்சோ எ ஃபார்மட் ஆஃப் கன்வின்சிங் த பர்ஃபார்மர் இன்சைட் அ அமேச்சர் ஆர்டிஸ்ட் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு போலீஸ் கேரக்டர் இருக்கார் அப்படின்னா அவரை 1 மாதம் முன்னாடியே ஸ்கிரிப்டை கையில் கொடுத்துட்டு, ஆனால் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க, ஹேர் கட் பண்ணிவிடுங்க, இந்த கெட்டப்லேயே 1 மாதம் இருங்க அப்படின்ட்டேன். ஸோ அவர் ஒரு கடைக்கு போய் சாப்பிட்டாலோ இல்லை எங்கேயாவது வெளியே போனாலோ அந்த ஹேர் கட்டுக்கும் அதுக்கும் அவர் பார்க்கும்போது ஒரு போலீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பப்ளிக் பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த சொசைட்டி இருக்குது இல்லையா, இந்த சொசைட்டியவே நான் ஒரு ரிஹர்சல் ஏரியாவாக மாற்றிட்டேன். அவர் அந்த ஹேர் கட் பண்ணிட்டு எங்கே போனாலும் அவரை போலீஸாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஓ, போலீஸ்னால் இப்படி தான் பார்ப்பாங்களா, போலீஸ்னால் இப்படி தான் இருக்குமா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ள ஒன்று பில்ட் ஆகும். ஸோ போலீஸ் அப்படிங்கிறவங்க யார், அவங்க போலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் அவங்க ஃபஸ்ட்டு 1 இயரோ 2 இயரோ அந்த போலீஸ்க்கான மரியாதையும் சொசைட்டி அவங்கள மதிக்க பார்க்குற பார்வையும் எப்படி இருக்குங்கிறத அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆவாங்க. ஸோ அதை நான் ஒரு 1 மந்த்துக்கு அவருக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவரை கட் பண்ணி ஹேர் கட் பண்ணி எல்லாம் இது ரெடி பண்ணி காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாம் இந்த மாதிரியே இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து அவருக்கு பண்ணது. அதே மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவராக அவர் நடிக்க போகிறார் அப்படின்னா, அந்த ஆட்டோ டிரைவர் எப்படி இருப்பான், என்ன மாதிரி பண்ணுவான்ட்டு சில விஷயங்களை அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். இதெல்லாம் வந்து 0 காஸ்ட்டில் அவங்க டே டு டே லைஃப்பில் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சேன். நான் வந்து அதை பார்த்து கற்றுக்குங்க, அந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணும்லாம் கேட்கல, ஜஸ்ட் அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சேன். ஸோ இதே மாதிரி தான் நிறையா ஆன் செட்டில் இப்போ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு இது இருக்கும் இல்லையா, அதோட அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஆன் செட்டில் அவங்களுக்கு ஃபேக் சீனாரியோஸ் கொடுத்தேன். அவங்களுக்கே தெரியாது. இப்போ இந்த வீடியோவில் அவங்க பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். நல்லா நோட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த சூழலில் இப்போது ஒரு சீரியஸான மைண்ட் செட்டில் இருக்கணும், அதிகம் பேசக்கூடாது, லுக்கில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்டர் இருக்கும்போது அந்த ஆர்டிஸ்ட்டை தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சுருவேன். ஷூட்டுக்கு வருவாங்க, சீன் பேப்பர் கொடுக்க மாட்டேன், இன்றைக்கி என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாது. அவர் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு அவர் அமைதியாக உட்கார வச்சுருவேன். அவர் யோசிச்சுட்டே இருப்பார், என்ன நடக்க போகுது என்ன ஆக போகுதுன்னு. சீரியஸான ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் போயிடுவார். இன்றைக்கி ஷூட் இருக்குமா, நைட்டு வேறு வர சொல்லிட்டாங்க, நாளைக்கு காலைல வேறு அங்கே போகணுன்னாரு, இப்போ எதுவுமே சொல்லாமல் எப்படி நம்ம நடிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த டென்ஸ் அவருக்கு பில்ட் ஆகும்போது அந்த கரெக்டாக அந்த 1 ஹவர் டைம் பீரியட் அவருக்கு தனியாக கொடுத்துட்டு அவர் அந்த சென்ஸில் பீக்கில் இருக்க வரைக்கும் அவரை கவனிச்சிட்டே இருப்பேன். நான் தனியாக கவனிச்சிட்டு இருப்பேன், அப்சர்வ் பண்ணிட்டுருப்பேன். பீக்குக்கு வரும்போது டக்குன்னு கூப்பிட்டு இதான் இந்த சீனு, இதை பாருங்கள், இப்போ என்ன மனநிலை இருக்கீங்களோ அப்படியே நடிக்கணும், யார்கிட்டையும் பேச விடாமல் டேரெக்டாக நடிக்க விட்டுருவேன். ஸோ அவங்க ஒரு மனநிலையில் இருப்பாங்க. ஸோ ஹியூமன் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து நான் ஃபேக் சீனாரியோஸை ஆன் செட்டில் க்ரியேட் பண்ணி என் கதைக்கு தேவையான வகையில் அதை யூஸ் பண்ணி அவங்கள வந்து பிஹேவ் பண்ண வச்சுருக்கேன். இதில் சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. அதெல்லாம் தான் இப்போ பர்ஃபார்மிங் தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ரிவ்யூஸாக வந்துக்கிட்டு இருக்குது. பிகாஸ்
ஐ கான் கிரியேட் ஒரு கில்லிங்கை வந்து ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு அந்த கொலையை பார்த்தா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு அவர் வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்க முடியாது. பட் இப்போ இந்த ரிவ்யூஸை பார்த்ததுக்கப்புறம் அவங்க இம்ப்ரூவ் ஆவாங்க. ஹவு ஷுட் தே பிஹேவ், ஹவு ஷுட் தே ஆக்ட் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அஸ் எ டேரக்டராக லிமிட்டட் டைம் பீரியடில் ஒரு ஆக்டரை பிஹேவ் பண்ண வைக்கணும், ஆக்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் எடுத்த ஸ்ட்ராட்டஜி இது தான். இதில் ஒரு சில தேர்ந்த நடிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். இப்போ தற்செயலாக நடந்த விஷயங்கள் சிலது இருக்குது. ஷீபா அவங்க வள்ளியம்மாள் கேரக்டர் பண்ணவங்க, அவங்களோட கேரக்டர் நடிக்கும்போது அவங்களுக்கு வந்து சடனாக வந்து இந்த பல்லு வலி வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்க வந்து அந்த பல்லு வலியில் 2 டோஸ் போட்டு அந்த பெயின் கில்லர்ஸ் போட்டுட்டு உட்காண்ட்ருந்தாங்க. நான் கேட்டேன், என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்கன்னா, இந்த மாதிரி இருக்காங்கன்னா, எவ்வளோ நேரத்துக்கு ஒரு மாத்திரை போடணுன்னா, இல்லை நான் 1 ஹவர் 2 ஹவர் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சரி, அடுத்த ஒரு 2 ஹவருக்கு நீங்கள் மாத்திரை போடாதீங்க, அடுத்த டைம் வரும்போது போடாதீங்க, போடாமல் என்னை கூப்பிடுங்க. போடலை. கூப்பிட்டாங்க, என்ன எதுக்கு போட வேணான்னு சொன்னேன்னா, ஓகே இப்போ வந்து ஒரு 30 செகண்ட் சீன் இருக்குது, இதுதான் டைலாகு, பார்த்துக்குங்க, ஆன் சீனில் பேசினா போதும், பட் பெயின் கண்ணில் தெரியும், அப்படியே பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த பல்லு வலியோட இம்பேக்டோடு அவங்க நடித்தாங்க. ஸோ அதனால தான் அந்த 30 செகண்ட் வள்ளியம்மாள் என் பொண்ணுக்கு என்னாச்சோன்னு அவங்க அழுகிற சீன் வந்து இன்னும் கொஞ்சம் தத்ரூபமாக கிடச்சிச்சு. இந்த மீன் டைம் லாஸ்ட்டில் அவங்க நடித்த அதே அந்த நான்சி ஃபெர்னாண்டஸாக அவங்க வள்ளியம்மாள் டு நான்சி ஃபெர்னாண்டஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்ஸ் வந்து அந்த சீனை நம்ம எடுக்கும்போது அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் தான் நான்சி ஃபெர்னாண்டஸ். ஸோ அவங்க வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரி தான், செட்டிலெலாம் ஜாலியாக இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, பட் டீப் இன்சைடு ஒரு மெச்சூர்டு உமனுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும். அவங்களோட அந்த சீரியஸ்னஸ்ஸை நான் இங்கே பிரதிபலிக்க சொல்லுவேன், அவ்வளோதான். ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேஸ்டிங் இதில் வந்துட்டு அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரை அப்படியே அடாப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில இடங்கள் தான் அவங்களோட கேரக்டராகவே நான் காயின் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான கட் ஆஃப்ஸை வச்சுட்டு நான் 2.5 டேஸில் இந்த படத்தை முடித்தேன். ஸோ ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்துட்டு ரொம்ப போட்டு சாவடிக்கிறான்னு என்னென்னு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குருப்ரீத் சிங் நடித்த அந்த ஃபேக் கல்கி கேரக்டர் வந்து கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டில் வர்ணாக்கிட்ட அடி வாங்குற மாதிரி இருக்கும். அந்த அடி வாங்குகிற சீனுக்கு நான் வந்து முன்ன ஒன்று எடுத்துகிட்டு பின்ன எடுத்து அப்படி கூட மாற்றி போயிருக்கலாம். பட் அந்த சீன் அவன் நடிக்கிற அந்த சீனை நான் எடுக்கிறதுக்கான டைம் வச்சது ஏர்லி மார்னிங் 3:30க்கு அதை எடுத்தோம். 3:30 to 4:30 தான் அதுக்கான டைம் ஸ்லாட்டு. அதுக்கு அவன் மொதல் நாள் பகலில் 3 மணி நேரமோ 2 மணி நேரமோ ரெஸ்ட்டு கூட எடுக்கலன்னு நினைக்கிறேன், தூங்கவே இல்லை. ஸோ அந்த டயர்ட்னஸ்ஸை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி அந்த 3:30 மணிக்கு கொண்டாந்து நிறுத்தினான். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் அடி வாங்குறது, அவன் இது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது, நார்மலாகவே ஒரு பர்சன் ஒரு நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருந்தால் அந்த இது வரும். ஸோ அந்த 3:30 ஏர்லி மார்னிங்கில் அந்த ஷூட் எடுத்ததுனால எனக்கு அது இன்னும் கொஞ்சம் தத்ரூபமாக கிடச்சிச்சு. அட் த சேம் டைம் அதே குருவோட கேரக்டர் வந்து கதைப்படி ஹீ இஸ் ஃபேக்கிங் அஸ் கல்கின்னு ஒருத்தன் வேற ஒருத்தன் இருக்கான், பட் இவன் தான் கல்கின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸில் வச்சுருந்தேன். ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணும், ஏதாவது ஒரு இடத்துல அந்த கார் ட்ராவல் போர்ஷனில் அவன் கல்கி இல்லைன்னு ஒரு ஷேடோ பண்ணணும்னு நினச்சேன். அப்போ அந்த ஆர்டிஸ்ட் கொடுத்த இன்புட்டு தான் அந்த பாடி லாங்குவேஜ் ஷிஃப்ட்டு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி டைட்டாக கை கால் மூமெண்ட் பெருசாக இல்லாமல் அந்த கேரக்டர் ட்ராவல் ஆகும். அந்த ஒரு இடத்துல மட்டும் டப்புன்னு அப்படி பாடி லாங்குவேஜ் ஒன்று கொடுப்பாப்புல அந்த காரில் பேசும்போது, என்ன சொல்கிற, இந்த மாதிரி போலீஸ்கிட்ட போகலான்ற, நான் போனேன்னா நானும் தான் மாட்டுவேன், நீ தப்பிச்சிடுவேன் நான் மாட்டுவேன்ற அந்த ஒரு டைலாக் பேசுகிற இடத்துல அந்த ஜோன் அவுட் ஆவாப்புல. அந்த கல்கின்னு ஒரு ஆள்மாறாட்டம் பண்ண ஒரு கேரக்டர்லேருந்து ஜோன் அவுட் ஆகி உள்ள வருவார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன பாடி லாங்குவேஜ் வந்து அவன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தானோ அஸ் அ கல்கியாக, அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே இந்த வர்ணா தான் கல்கி ஒரிஜினல் கல்கின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு கேரி பண்ணும். ஸோ கல்கியை வந்து இப்படித்தான் இருப்பா, இந்த மாதிரி தான் இருப்பான்னு காட்டுறதுக்கு இந்த பாடி லாங்குவேஜை ப்ளே பண்ணேன். ஸோ அதுக்கு நான் வந்து இதுதான் இப்படி தான் கல்கி வந்து இப்படி தான் இருப்பான், இப்படி தான் பண்ணுவான்லாம் நான் சொல்லலை. அவன் நடிக்க விட்டு இது வேண்டாம், கம்மி பண்ணு, இதுதான் இருக்கணும், ஐலஸ் லுக் இப்படி பண்ணு அப்படின்னு ஆன் ஷாட்டில் எனக்கு எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கே மட்டும் அவங்களுக்கு சொல்லி நான் சொல்கிறத மட்டும் பண்ணு, கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறத செய்யுங்க, கரெக்டாக எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி க்ரூம் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இங்கிலீஷ் டைலாக்ஸு இதெல்லாம் வந்து புது எக்ஸ்பீரியன்ஸஸாக இருந்திருக்கும் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் செட்டில் இருக்கவங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பேசி பழக்கம் இல்லை, தெரியும் நாலேஜ் இருக்குது, பட் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை பர்ஃபார்ம் பண்ணி பழக்கம் இல்லை.
ஸோ இந்த படத்தில் அதை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இட்டாலியனில் வேறு பேச வச்சுருந்தேன். அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசினாங்க. அது மனப்பாடம் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு அப்புறம் பேசினாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத விட அவங்கள எப்படி பண்ண வச்சேங்கிறது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃபிலிம் மேக்கர்ஸ் யாராவது இந்த படம் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஓவராக ஃபீட் பண்ணாதீங்க ஆர்டிஸ்ட்டுக்கு. ஓவர் ஃபீடிங் வில் லீட்ஸ் டு எப்படி சொல்கிறது, இது சொல்லுவாங்கள்ல, டூ மச்சாக குக் பண்ணால் ஃபுட்டு ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி டூ மச் ஆஃப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபீட் பண்ணாதீங்க. அந்த ஷாட்டுக்கு அவங்கள்ட்ட என்ன தேவையோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு மட்டும் உங்கள் எனர்ஜியை செலவு பண்ணால் போதும். பிகாஸ் இட்ஸ் தேர் டியூட்டி டு கம்ப்ளீட் யுவர் கேரக்டர், பிஹேவ் லைக் யுவர் கேரக்டர். அதுக்கான வேலைக்கு அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க, அதுக்கான சூழலை உருவாக்கி கொடுத்தா போதும். இந்த படத்தில் நான் அப்படி தான் சூழலை உருவாக்கி கொடுத்தேன். சிலருக்கு 3 பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதாக சொல்கிறாங்க, சிலர் 4 பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதாக சொன்னாங்க, ரிவ்யூஸ் வரும்போது சொல்கிறேன். ஸோ ஆர்டிஸ்ட்டில் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு செட் ஆஃப் எந்த 3 பேர் பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு பிடிச்ச ஒருத்தரோட, அதாவது ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னொரு ஆடியன்ஸுக்கு அதே ஆக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்திருக்கு. ஸோ இப்போ என்னோடய ஆர்டிஸ்ட்டுகள்கிட்டருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறது என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்களை நடிக்க வைக்கணும். இவ்வளோ தான் எனக்கு அடுத்த சேலஞ்ச் இருக்குது. ஸோ இதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் வர்ணாலேருந்து. ஸோ அடுத்து வந்து இந்த படத்தில் லொக்கேஷன் ஹண்ட், இது ஒரு பெரிய ட்ராவல். இந்த படத்தில் வந்து 6 லொக்கேஷன்ஸு, மேஜரான லொக்கேஷன்ஸு. 1 டீ ஷாப் ஸ்டார்ட் ஆகிறது, 2வது அந்த பேச்சுலர் ரூமு, 3வது வந்து அந்த ஃபேக்ட்ரி, 4வது வந்து அந்த ஹைட் அவுட்டு, 5வது வந்து போலீஸ் ஸ்டேஷன், 6வது வந்து சிடிஎஃபோட ஆஃபீஸ். ஸோ இந்த 6 லொக்கேஷனையும் நான் 2.5 நாளில் கவரப் பண்ணி முடிக்கணும். 2 நைட்டு 1 பகல் இதில் நான் முடிக்கணும். ஸோ பகல் எல்லாத்தையும் பிரித்து வச்சுக்கிட்டேன். அந்த பேச்சுலர் ரூமில் சாயந்தரம் ஒரு 5:30-6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணிக்கு டீ கடை பக்கத்துலேயே, அங்கேருந்து க்ளோஸ் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு டீ கடையில் பேசி கடை பூட்டினதுக்கப்புறம் அங்கே ஷூட் ஆரம்பித்து நைட்டு 1 மணிக்கு அங்கே முடிச்சுட்டு நேராக ஃபேக்ட்ரி 18 கிலோமீட்டர் அங்கேருந்து. ஸோ இந்த ட்ராவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கோயம்புத்தூரில் ஆரம்பித்து சக்தி ரோட்டில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஷூட் முடிச்சுட்டு நேராக பொள்ளாச்சி சின்ன நெகமம் போய் அங்கே ஒரு வீட்டில் ஷூட்டு. அங்கே தான் வந்து அந்த ஹைட் அவுட் சீன் வரும். எனக்கு இந்த லொக்கேஷனில் எனக்கு கிடைச்ச ஐடியா வந்து நான் சொல்லணும். நான் அந்த ஹைட் அவுட்டுக்கு சூஸ் பண்ணது ஒரு வீடு மட்டும்தான். அந்த வீடு வந்து நான் ஆக்சுவலாக ஃபோட்டோஸில் தான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருந்துச்சு, ஓகேன்ட்டேன். பட் நான் போனப்போ சர்ப்ரைசிங்லி என்ன இருந்துச்சுன்னா, அங்கே அவ்வளோ பெரிய கண்ணாடி ஒரு ரூமில் மாட்டியிருந்தாங்க, ஒரு பெட்ரூமில். அது எப்படின்னா ஒரு வால் ஃபுல்லாகவுமே கண்ணாடியாக இருந்துச்சு. நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. நான் ஆக்சுவலாக சிஸ்டம், லேப்டாப்பு, இந்த ஹெச்ஓடி கிராஃபிக்ஸ், இந்த அயன்மேனில் வரும் பார்த்தீங்களா, டிரான்ஸ்பரண்ட்டாக செவுத்தில் ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி கொண்டு வந்துக்கலாம், ஆன் ஸ்க்ரீனில் ஒரு செவுறு மட்டும் எம்டியாக இருந்தால் போதும்னு அப்படி யோசிச்சுட்டு தான் போனேன். பட் சர்ப்ரைசிங்லி அங்கே கண்ணாடி மாட்டியிருந்தாங்க. ஸோ இது செம்மையாக இருக்குது, சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போனதுக்கப்புறம் என் ஷார்ட் டிவிஷன்ஸை ஃபுல்லாக மாற்றி எழுதி, இதில் சேலஞ்சே என்னென்னா, அந்த ரூமில் வேறு யாருமே இருக்கக்கூடாது. யார் எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிடும் கேமரா ஆங்கிளுக்கு. நானே வந்து நான் எப்படி உட்காந்துட்டு பண்ணேன்னா, அந்த கேமராவை மறைக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல மட்டும் குறுகலாக உட்காந்துட்டேன். நீங்கள் நல்லா படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரூமே மொத்தமாக அந்த கண்ணாடி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம். எந்த ஆங்கிளில் வச்சாலும் ரூமோட ஆப்போசிட் சைடு அந்த கண்ணாடியில் தெரிஞ்சிருக்கும். அந்த கண்ணாடியை ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த பெரிய சைஸில் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனாக அதை காட்டும் போது அது எந்த மாதிரி பிரதிபலிச்சிருக்கும். ஸோ ஷார்ட் டிவிஷன்லேயும் பக்காவாக கண்ணாடியை வச்சு நிறைய ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ 2வது வந்து எனக்கு அது ஒரு மெட்டஃபராகவும் தோணுச்சு. ஸோ இந்த மிரரில் ஒரிஜினல் கல்கி யாருன்னு அந்த சீனுக்கு அப்புறம் தெரிய போகுது. ஹூ இஸ் த ரிஃப்ளெக்ஷன், ஹூ இஸ் த ஒரிஜினல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்படின்றதுனால மிரரை வச்சு ப்ளே பண்ணேன். ஃபேக் கல்கி பேசுகிற இடம் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷனாக தெரியும், ஒரிஜினல் கல்கி பேசுகிறது வந்து மிரருக்கு இந்த பக்கம் இருந்து பேசுகிற மாதிரி தெரியும். ஸோ அங்கே ஒரு மெட்டஃபர் பில்ட் பண்ணலான்னு நான் அந்த படத்தில் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லேயர்னு பார்த்தா நிறையா ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன். அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு புரிஞ்சுதுன்னு தெரில. மேபி சினிஃபைல்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. 2வது, இந்த படத்தில்
ரிப்பீட்டடாக ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி திரும்ப திரும்ப பேசக்கூடிய இடம் இருக்கிறதுனால அந்த லொக்கேஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா சடனாக ஷிஃப்ட் ஆகணும். நான் இந்த படத்தோட தீம் படி எல்லா பேக்ட்ராப்ஸும் க்ரீன், லைட் க்ரீன் டோனு, டார்க் க்ரீன் டோனு, இந்த மாதிரி க்ரீன் டோன்ஸ்லேயே நான் கொண்டு வந்திருப்பேன். ஸோ ஒரு லொக்கேஷனுக்கு இன்னொரு லொக்கேஷனுக்கு டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக நிறைய மெனக்கடல் லைட்டிங்கில் பண்ணேன். அதனால தான் அந்த ஹைட் அவுட் சீன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி பேல் ப்ளூ அந்த அந்த ரேஞ்சில் ஒரு ஒரு இது ஒரு டீப் சீயோட ப்ளூ வந்து லைட் கலராக பண்ண அப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணேன். ஆக்சுவலாக அந்த செவரோட கலர் வந்து ஒயிட் வாஷ் பண்ண ஒயிட் வால் தான். ஸோ அந்த இதில் லைட் பண்ணும்போது எல்சியை வச்சு லைட் பண்ணி அந்த ஆம்பியன்ஸை வந்து நான் வேறு மாதிரி காட்டுறதுக்கு முயற்சி பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஸோ இந்த அவுட்புட் வந்து பக்காவாக எக்ஸிக்யூஷனில் வந்துச்சு. ரெண்டாவது இந்த சீன் பர்டிகுலராக அந்த ஹைட் அவுட் சீனில் வந்துட்டு நான் ஒரு விஷயத்த லைட்டிங் வைஸ் அச்சீவ் பண்ணேன். இருக்கிறதே லோ லைட்டாக தெரியணும். இருட்டில் நம்ம இப்போ வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கழித்து நம்ம கண் அட்ஜஸ்ட் ஆகிடும். அந்த அவைலபிள் நில ஒளியிலையோ இல்லை வந்து அந்த ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷன்லையோ ஒரு சின்னதாக ஒரு லைட் நம்ம கண்ணுக்கு தெரியும். நமக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கண்ணு முன்னாடி இருக்கிறதால தோராயமாக தெரியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த ஹைட் அவுட் சீன் ஃபுல்லாக கொண்டு வரணும். அந்த வீட்டில் வந்து லைட்ஸ் எதுவும் போடல, சிஸ்டம் மானிட்டர்லேருந்து வர ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் லைட். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் இது கொண்டு வரணும். அப்போ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் யோசித்து இதுக்கு ஒரு பேலட் செட் பண்ணி இதுக்கான சிஜி ஒர்க் பண்ணும்போது இந்த கலர் டோன் என்ன பண்ணியிருக்கோமோ அந்த டோனில் அந்த சிஜியோட ஒர்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி அங்கங்கே ரெட்டு கொஞ்சம் ஃபில்லர்ஸ் கொண்டு வந்து அந்த மாதிரி அவுட்புட்டை எடுத்தோம். சரி, ஓகே. இப்போ நெகமமில் அந்த ஷூட்டை வந்து நைட்டு அந்த போனதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை பார்த்ததுக்கப்புறம் அந்த மொத்த சீனையும் நான் செட்டு சினிமாட்டோகிராஃபி மொத்த டிசைனையுமே மாற்றி எடுத்து முடித்தேன். எனக்கும் அந்த ஒரு நைட்டு தான் டைமு. ஒரு 1/2 hour டைமில் உட்காந்து கடன்னு எழுதி இந்த இருட்டுறதுக்குள்ளே அந்த டைம் 1 hour 2 hour இருந்துச்சு டீ பிரேக்கில். அதை முடித்து இருட்டுறதுக்குள்ளே இதை மொத்தத்தையும் மாற்றிடலாம், அந்த கண்ணாடி ரூம் யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். ஸோ அடுத்து வந்து பொள்ளாச்சி போலீஸ் ஸ்டேஷன் செட்டு. அங்கே அந்த நெகமத்திலே வச்சு தான் நம்ம வந்து இன்சைடும் எடுத்தோம், எக்ஸ்டீரியர் கார் சீன் அந்த காரில் ட்ராவல் ஆகிற சீன் வந்து எடுத்தோம். அதுவுமே ஒரு சிங்கிள் லைட் சோர்ஸ் தான், எல்லோ லைட் சோர்ஸ் எல்சியில் வச்சு எல்லோ லைட்டில் வச்சு அந்த பாசிங் இதெல்லாமே அதுலேயே கொண்டு வந்து அவுட்கம் எடுத்துட்டோம். ஸோ அது முடிச்சுட்டு மறுநாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷன் செட்டு. யாருக்குமே ரெஸ்ட்டு கிடையாது. அடுத்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் செட்டு. அங்கே போனால் அங்கே ஃபுல்லாக ஒயிட் எல்லோ லைட்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் இந்த ஆர்எஸ்பியோட வேர்ல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த க்ரீன் பேலட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த போலீஸ் கேரக்டர் நீங்கள் படத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஜோனுக்குள்ளே வந்து வெளியே போயிட்டுருப்பார். கிளைமேக்ஸில் தான் அவரை சுற்றியும் டார்க்னஸ் சூழ ஆரம்பிச்சிடும், சிடிஎஃப் கையில் மாட்டிக்குவார். ஸோ அதனால் போலீஸ் ஸ்டேஷனை கொஞ்சம் பிரைட்டாக காட்டலாம். ஃபுல்லாக வந்து பகல் டைமில் அதாவது போலீஸ் ஸ்டேஷன் போகிறது ஆஃப்டர்நூன் போனோம். ஈவினிங் 4-5க்குள்ளே முடிச்சுட்டு 7 o'clock அதாவது 6 to 8 அந்த டைமிங்குள்ளே நைட் சீன்ஸ் எல்லாமே ஷூட் முடிக்கணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நேராக இந்த சிடிஎஃபோட ஆஃபீஸ்க்கு வந்தோம். சிடிஎஃப் ஆஃபீஸில் நிறைய சிஜிஸ் இருக்குது. அதை வந்து யாருமே கண்டுபிடிக்கல. அதுவே எனக்கு பெட்டராக இருக்குது. அதில் வந்து நாங்கள் நிறையா கலர் பேலட்ஸ் வந்து எடுக்கும்போது நல்லா கலராக ஜிகின்னு இருந்திருக்கோம். எல்லா கலரையும் சேஞ்ச் பண்ணி கலரில் நிறையா விளையாண்டு அங்கே சிஜியும் சில இம்ப்ளாண்ட்டாக உள்ளே வச்சுருப்போம். ஸோ அந்த சீனும் வந்து பக்காவாக வித்தின் 2 hours 2.5 hours அந்த சீனை எடுத்து முடித்தோம். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் இருந்துச்சு. ஸோ கோயம்புத்தூரில் ஆரம்பித்து சத்தி ரோடு போய் நெகமம் போயிட்டு அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் செட்டு முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து இங்கே முடிச்சுட்டு எல்லோரையும் வீட்டுக்கு பேக் பண்ணேன். ஸோ எல்லோரையும் வீட்டில் ட்ராப் பண்ணதோட சேர்த்தா 3 நாள். ஸோ இதுதான் வந்து லொக்கேஷனில் பிளான் பண்ணது வந்து 1 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே ஒவ்வொரு லொக்கேஷனும் போய் பார்த்து லைட்ஸ் அங்கே கரெக்டாக இருக்குமா என்னன்னு செக் பண்ணிவிட்டு அதில் வந்து பண்ணேன். ஸோ லொக்கேஷன் இதுதான். ஸோ அடுத்தது வந்து இந்த படத்தில் எடிட்டிங் ஒரு பெரிய சேலஞ்ச். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 40 நிமிஷம் அந்த கார் சீக்வன்ஸ் மட்டுமே 40 நிமிஷம் 1.5 மணி நேரம் படமும் வந்து நின்றுருந்துச்சு. அதை நான் வந்து இப்போ போஸ்ட்டில் எடிட்டில் ஸ்க்ரீன் ப்ளே மாற்றினேன். ஒரு காரில் அவங்க பேசுகிற கண்டென்ட், அப்புறம் போலீஸோட கண்டென்ட், அப்புறம் காரோட கண்டென்ட், அப்புறம் இப்போ வள்ளியம்மாவோட கண்டென்ட், அப்புறம் காரில் கண்டென்ட், அப்புறம் போலீஸோட கண்டென்ட்டுன்னு இப்படி பிரித்தேன்.
பிரித்து முடிச்சுட்டு அந்த சீனை அப்படி நான் பிரிக்கும் போது நிறைய எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிட்டேன். தண்ணி குடிக்கிறது, நான் லோக்கலில் நின்று ஃபோன் பேசுகிறது, போய் டீ சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய எடுத்துருந்தேன். அது எல்லாத்தையுமே ஸ்க்ராப் பண்ணியாச்சு. ஸ்க்ராப் பண்ணிட்டு இதுதான் இவ்வளோ தான் இருக்கணும், 20 நிமிஷம் தான் இருக்கணும் முடிவு பண்ணேன். அப்புறம் வந்து எண்டு கிளைமேக்ஸ் வந்து ஒரு கிளிஃப் ஹேங்கர் கிளைமேக்ஸ். இந்த படம் வந்து அடுத்த பார்ட்டுக்கான லீடை கொடுக்குற மாதிரியான கிளைமேக்ஸாக. ஸோ அந்த கிளைமேக்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறது எடுத்துட்டோம். படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு லீனியர் ஃப்ளோவில் அப்படி வந்துருச்சு. அந்த கிளைமேக்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. இது எப்படி நம்ம அடுத்த படம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஆக்ஷன் அப்படி இருக்க போகுது, இன்னும் ஆக்ஷன் நிறையா இருக்க போகுது, டப்புன்னு போகும், ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நான் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, சரி ஒரு டிஸ்டர்பிங் கட் ஒன்று வைக்கலாம். இது எப்படின்னா, படம் நீங்கள் அந்த 2014 எஸ்பினாஜில் நடக்கிற அந்த ஆதிநாயரோட மீட்டிங் சீன் வரைக்கும் யூ வில் ஹேவ் அ ஸ்மூத் ப்ளே, ஸ்மூத்தாக போயினே இருக்கும். ஆனால் ஒன்ஸ் அந்த ஆதிநாயர் சீன் வரும்போது எவ்ரி சிங்கிள் டைலாக் ஹஸ் அ கட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். அந்த இடத்துல நான் ரூல்ஸை வேறு பிரேக் பண்ணியிருந்தேன். ஏன் அதை பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. எடிட் பேட்டர்ன் மாறப்போகுது, அங்கே டிஸ்டர்ப் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அங்கே நான் இப்போ பேட்டர்ன் மாறுற இடத்துல டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா, அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து இட் வில் சொல்ல வந்த விஷயத்தையும் தப்பாக காமிச்சிரும். டிஸ்டர்பன்ஸ் இதாகி ஒரு மாதிரி கொசன்னு இடியாப்பச்சிக்கல் மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த டிஸ்டர்பன்ஸை நீட்டாக இருக்க ஒரு இடத்துல அது ஒரு டிஸ்டர்பன்ஸு அதை அவாய்ட் பண்ணிட்டு ஆடியன்ஸ் பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த அப்டக்கில் ஆதிநாயரோட அந்த மீட்டிங் சீனில் வச்சேன். கரெக்டாக அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் அந்த சீன் கன்வே ஆகிடுச்சு. கன்வே ஆனதுக்கப்புறமா அந்த டிஸ்டர்பன்ஸில் மைண்டு ஷிஃப்ட் ஆகி அவங்க அதில் அடாப்ட் ஆகி எடிட் பேட்டர்னோட ட்ராவல் பண்ணும்போது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து நான் வந்து நிறையா சொல்லவும் முடியாது, டைலாக்ஸாக வைக்க முடியாது, ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் முடிய போகுது. அப்படின்றப்ப ஓகே, அப்போ இந்த கட்ஸ் அங்கே வச்சோம்னா இந்த சீனோட ட்ராவல் ஆகி வந்தவங்க அதுலேயும் ட்ராவல் ஆகிடுவாங்க. இங்கே கஷ்டப்பட்டவங்க அங்கே ட்ராவல் ஆகும்போது மைண்ட் செட் ஆகி ஸ்மூத்தாக ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி ட்ராவல் ஆகி கிளைமேக்ஸ் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் என்னென்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல வேண்டிய ட்விஸ்ட்டை ஓப்பனிங்கில் நியூலாவோட ப்ரீகேப் வச்சுருப்பேன். அந்த ப்ரீகேப்க்கு அப்புறம் இந்த மீட்டிங் நடந்திருக்கணும். அது அந்த இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம இவ்வளோ நேரம் வர்ணாவை பற்றி சொன்னதே வேஸ்ட்டு. ஸோ அந்த இடம் வந்து எனக்கு எடிட்டில் தான் தோணுச்சு. ஸ்டார்டிங்கில் எழுதும்போது அந்த சீன் நடக்குது, அந்த இது முடிக்கிறாங்க, 2 ஏஜென்ட் இருக்காங்க அப்படின்னோன்னா எய்தர் அமர் அண்ட் இந்த பொண்ணு தான் ஏஜென்ட்ஸ்னு தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா இந்த பொண்ணு கன்ஃபார்மாக இதில் இருக்க போகிறாங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க ஆடியன்ஸ். ஸோ அன்ப்ரெடிக்டபுளாக கொடுக்கணும் அப்படின்றதுனால நியூலாக்கு ஒரு ப்ரீகேப் வச்சுட்டு அதுக்கும் இதுக்கு என்ன கனெக்ட் ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு வர்ணாவை அப்படியே கொண்டு வர்றேன். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ், ஆடியன்ஸோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அமரை கொன்னவங்க, இப்போ கல்கின்னு சொல்லி வந்தவன், இவன் தான் ஏதோ பண்ண போகிறான்னு இருக்கும். சடனாக பார்த்தா அங்கேருந்து அவனோட இறப்புலேருந்து நான் திருப்பி உள்ளே கூப்பிட்டு வந்தேன், சொல்ல வர வேண்டிய கதையை கொண்டு வந்தேன். ஸோ ஸ்க்ரீன் பிளேவை எடிட்டில் நிறையா 2 இடத்துல மாற்றி போட்டேன், படம் இன்னும் பெட்டர்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எடிட்டிங்கில் நிறையா ஒர்க் பார்த்தோம். விஎஃப்எக்ஸ் வந்து எனக்கு பூனேலேருந்து சித்தார்த் மோகன் அப்படின்ற ஒரு பர்சன், ஒரு 3-4 இயர்ஸாக வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹி கைடட் மீ. இப்போ நியூலாவோட கனெக்ட் உள்ளே கொண்டு வரும்போது ஐ காட் சம் கலர் கரெக்ஷன் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அந்த இஷ்யூஸை நான் எப்படி மேட்ச் பண்ணுறது, அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த படம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு, அதுக்கும் நம்ம எப்படி மேட்ச் பண்ணுறதுனப்போ அவர் சில ஐடியாஸ் கொடுத்தாரு. அப்புறம் சில இடங்களில் விஎஃப்எக்ஸ்க்கான இன்புட்ஸ் அவர் தான் கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி நிறையா கைடன்ஸ் இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் அட்வைசராக இந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ணார். மியூசிக், இந்த படத்தோட மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ எம் நாட் அ மியூசிக் கம்போசர், ஐ எம் ஜஸ்ட் மியூசிக் டைரக்டர். எனக்கு இந்த நோட்ஸ் எழுத தெரியாது. கம்போசிங் வந்து நான் கீபோர்டு வாசிப்பேன், பட் அவ்வளோ ஃப்ளூயன்சி கிடையாது. எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன வயசில் கிளாஸஸ் போன அனுபவம் இருக்குது. பட் அதை வச்சுட்டு என்னால் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ண முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஐ யூஸ்ட் எலக்ட்ரானிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் நான் நிறைய யூஸ் பண்ணுறேன். சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து இன்புட்டை எடுத்து அந்த இன்புட்டில் நோட்ஸ் மாற்றி என்னோடய இதுக்கு இது வருது. அதனால தான் நான் மியூசிக் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். என்னோடய ஃபீலுக்கு இந்த டியூன்ஸ் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி நோட்ஸ் ஒன்றா மாற்றி வச்சு பார்த்து க்ரியேட் பண்ணுவேன். ஸோ ஐ எம் க்ரியேட்டிங் இட் அவுட் ஆஃப் வாட் ஐ ஃபீல். அந்த ஃபீல் அந்த மியூசிக்கில் கனெக்ட் ஆகுதா, என்ன ஜான்ர் ஆஃப் மியூசிக் பண்ணணுங்கிறத தேடுறதுக்கே எனக்கு 1 மாதம் ஆகிடும். பட் இந்த மாதிரி ப்ராசஸில் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது பைரவி பிரியா, மீரா சிங்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அவங்க 2 நேம் அவங்களுக்கு இருக்குது. ஷி ஹாஸ் 2 ஒர்க்கிங் நேம்ஸ்.
ஸோ மிரா சிங்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து என்னோடய ஓன் சிஸ்டர் தான். ஷி ஹாஸ் 12 ஷி ஹாஸ் கம்ப்ளீட் 12 கிரேட்ஸ் இன் மியூசிக் வோக்கலிஸ்ட் அவங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு மியூசிக் வைஸ் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணி அவங்க சைட்லேருந்து எனக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் கம்போசிங் வந்து அவங்க சைடில் பார்த்துக்குவாங்க. நான் அதை வந்து எலக்ட்ரானிக்கலி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுற வேலையை நான் டெக்னிக்கல் ஒர்க்ஸ் ஓரளவுக்கு கற்று வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு நான் மியூசிக் பண்ணுறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு மொத்தம் 5 தீம் மியூசிக் இருக்குது. அது கூட ஒரு சாங் ஒன்று பண்ணணும். அந்த சாங் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி படத்துக்குள்ளே வைக்க முடியல. பிகாஸ் இட் வில் லேக். ஆனால் எந்த இடத்துல வைக்கிறது அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. ஆக்சுவலாக பிளான் பண்ணபடி ஒரு இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா லேக் ஆகிருக்கும். அதனால் அதை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சாங்கை தூக்கிட்டு இப்போ அதை நான் வந்து தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். டைம் இருந்தால் அதை போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்ஸில் மியூசிக் ஒர்க்கு பார்த்தோம். ஸோ சவுண்ட் டிசைன் அப்படின்னு வரும்போது சவுண்ட் டிசைன் ஹேஸ் அ ஸ்பெஷல் ஸ்பேஸ் இன் திஸ் ப்ராஜெக்ட். நான் ஃபஸ்ட் டைம் சவுண்ட் டிசைனிங் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த சவுண்ட் டிசைன் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் சின்னதாக டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக அமையலை. அந்த ஏன் அமையலைங்கிறத நான் நிறையா பேர்கிட்ட இப்போ கேட்டு தெரிஞ்சிகிட்டு இருக்கேன். பேசிக்கலி நான் ப்ளே பண்ணி இங்கே பார்க்கும்போது ஸ்டுடியோவில் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் சம்ஹவ் அதோட மிக்சிங் ப்ராசஸில் ஐ ஹவ் மிஸ்டு சம்திங். அது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக அமைஞ்சிருச்சு சில இடங்களில். ஸோ அதை வந்து இப்போ நான் அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். பட் சவுண்ட் டிசைன் வந்து தனியாக நானாக ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த கன் ஷூட்டிங் இந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் வந்து பேக்கேஜில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். மற்றதெல்லாம் ஒரிஜினலாக க்ரியேட் பண்ணது தான். இப்போ நான் ஏன் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன்னா கீழே ஃபுல்லாக ஜாமான்செட்டு தான் கிடக்குது. அந்த ஃபாலேக்கு ஒர்க் பண்ண சவுண்ட் டிசைனுக்கு ஒர்க் பண்ண டம்ளரு, தட்டு, இந்த ஆர்டிஃபிஷியல் புல்லு, ஷூஸ் இந்த மாதிரி நிறைய கிடக்குது கீழே. ஸோ இந்த மாதிரி சவுண்ட் டிசைனுக்கு நானே ஒரிஜினலாக ரெக்கார்ட் பண்ணி இந்த படத்தில் வச்சேன். இன்ஃபேக்ட் நைட் ஆம்பியன்ஸ் கூட, ஆஃபீஸ் ஆம்பியன்ஸ் கூட நான் ரெக்கார்ட் பண்ணேன். வெளியில் போய்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதைத்தான் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் அந்த ரெகுலராக கிடைக்கிற பேக்கேஜ் மியூசிக்ஸ் இல்லைன்னா அந்த ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது ஆல்ரெடி இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல், ஸ்டாக்ஸ் இல்லாமல் பியூராக ஜென்ரலாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸப்ட் இந்த ஃபைட் சீக்வன்ஸோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் கன் சவுண்ட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் மற்றது எல்லாமே ஒரிஜினலாக நம்மளே ரெக்கார்ட் பண்ணி வச்சது தான். ஸோ இது ஒரு அட்டம்ப்ட்டு சவுண்ட் டிசைன். பட் அடுத்த டைம் இன்னும் பெட்டர்மெண்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஹவ் ஃபவுண்ட் சம்திங் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத நான் கொஞ்சம் சீனியர்ஸ் சினிமாவில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்கள்ட்ட இந்த மாதிரி நடந்திருக்கு, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டு அதை சரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய மெமரிஸையும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸையும் எனக்கு கேதர் பண்ணி கொடுத்துருக்கு. இது ஒரு லாட்டாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜேர்னி வந்து மகரம் ரிலீஸோட இட் வில் ரீச் இட்ஸ் பீக். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் இருக்கும். அதுக்கப்புறம் ஐ வில் கம் வித் அனதர் யூனிவர்ஸ் இல்லைனா அனதர் ப்ராஜெக்ட்ஸோடு வருவேன். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அதோட அப்டேட்ஸ் எல்லாமே இன்னும் 2 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்று அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் த காம்ப்ளிமெண்ட்ஸ். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. மெயினாக இந்த 50,000 வியூஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் தேங்க்யூ. அதுக்காக ஷேர் பண்ணுறதை விட்டுறாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வரும். நான் இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறேன். ஏன்னா குவாலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு பட்ஜெட். நான் நிறையா சம்பாதிச்சா தான் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ ஐ திங்க் இன்னும் 1 or 2 yearsல வி வில் ஹாவ் அ குட் பிளேஸ் இன் திஸ் கம்யூனிட்டி டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங்கில். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஃபிலிம் மேக்கிங் சேனலு. மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி கண்டென்ட் க்ரியேஷன் சேனல் கிடையாது. வி ஆர் நாட் மேக்கிங் ரேண்டம் வீடியோஸ் ஆர் கண்டென்ட் க்ரியேஷன். தட் இஸ் நாட் அவர் கோல். நம்மளோட சேனலோட ஃபோக்கஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. ஃபிலிம் மேக்கிங்க்கான சேனலாக இது இருக்கணும். இந்த சேனல் மூலமாக நிறையா பேரை வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இது பண்ணணும். இல்லை நிறையா பேரை இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புகிறத விட ஆடியன்ஸால் அங்கீகரிக்கப்படுற ஆர்டிஸ்ட்டுகள் பல பேரை இங்கே உருவாக்கணுங்கிற கோல் செட்டோடு தான் போயிட்டுருக்கு. ஸோ தட் ஐ எம் ப்ரொடியூசிங் ஃபிலிம்ஸ். அவ்வளோதான். இது என்னோடய பாத். இதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவில் தான் உருப்படியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது இருந்தாலும் நம்ம பேசுவோம். ஸோ இது ஒரு லாங் வீடியோ, மன்னிச்சிக்கங்க. பட் இதை நான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டா எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு மெமரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் வை திஸ். ஓகே, தேங்க்யூ.